ஆக்சுவலாக நானும் சார்லஸ் சாரும் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வேறு படத்துக்கு தான் பண்ணுறதா இருந்தது. அப்புறம் அது தள்ளி போனதில் இந்த கதையை என்கிட்ட சொன்னார் ஒரு நாள். ஆக்சுவலாக அவர்கிட்ட நான் அப்போ சொன்னேன், ப்ரொடியூசர் கிடச்சி அந்த படம் பண்ணலாம் சார், ப்ரொடியூசர் கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன். ரொம்ப சீரியஸான ஒரு சப்ஜெக்டு. அதுக்கு யார் தயாராக இருப்பாங்கிறது உண்மையிலே சந்தேகம் இருந்தது. ஆனால் அப்புறம் அதுக்கான கரெக்டான ப்ரொடியூசர் வந்து அதுக்கு வந்துட்டார். ஆக்சுவலி சார் முதல்ல படம் பண்ணுறார். அநேகமாக அவருக்கான கதை தான், அவர் தான் பண்ண முடியும் இந்த மாதிரி கதை. ஏன்னா அவர் சொன்ன மாதிரி இது வந்து இன்றைக்கி சமூகத்தில் இல்லை நம்ம குடும்பத்தில் எல்லாத்துக்குமான காரணம் இல்லை, உயிர் வாழ்தல் இல்லை சம்பாதித்தல் இல்லை ஒரு குடும்ப அமைப்பு எல்லாத்துக்குமே அடிப்படை வந்து அடுத்த ஜென்ரேஷன் உருவாக்குறது. அதாவது குழந்தைகள். ஒரு குழந்தை ஒரு குடும்பத்துக்குள்ளே வரும்போது எவ்வளோ மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் எதிர்கால நம்பிக்கையும் தருது நமக்கு எல்லாம் தெரியும். இந்த ஸ்கிரிப்ட் அதை தான் பேசுது. ஒரு 5 கதை, 5 குடும்பத்தினுடைய கதை, குழந்தைகளை மையமாக வச்சு குழந்தைகளுக்காக, குழந்தைகளை பற்றி, பெரியவர்களுக்கான ஒரு படம். ஸ்கிரிப்டாக படித்ததை நேற்று படமாக பார்த்தோம். நிறைய வாட்டி பார்த்துருந்தா கூட நேற்று எல்லாரும் சேர்ந்து ஒரு திரையரங்கில் ஒரு 200-300 பேர் பார்க்கும்போது உண்மையாக ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்கிரிப்டாக எனக்கு தோணுச்சு. ஏன்னா பேப்பர்லேருந்து அது படத்தில் வந்துருந்தது. எமோஷ்னலி ரொம்ப நல்ல படம் அது. டெக்னிக்கலாக பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது, நிறைய பண்ணியிருக்கோம். 5 கதை, 5 ஃபேவர் ஆஃப் ப்ரெசன்டேஷனு, விஷுவல் லாங்குவேஜ், லென்சிங்கு, லைட்டிங்கு, கலர் சென்ஸு, காஸ்டியூமு, அப்ரோச்சு எல்லாமே வெவ்வேறு தான் இருக்குது. ஆனால் அது எதுவுமே உங்கள் கவனத்துக்கு வராது படம் பார்க்கும்போது. வரக்கூடாது தான் நாங்கள் நம்புகிறோம், அப்படி தான் வேலை பார்த்துருக்கோம். வராது. இது ரொம்ப லைவான ஒரு லைட்டிங் ஸ்கீமில் போயிருக்கோம். ஏன்னா ரொம்ப இயல்பான ஒரு படம். குறிப்பாக ஒளிப்பதில் 2 வகையான ஒளிப்பதி சொல்லுவாங்க. ஒன்று அழகுகளுக்காக முயற்சி பண்ணுறது, பிக்டோரியல் ஸ்டைல். இன்னொன்று ரியாலிஸ்டிக் ஸ்டைல். இந்த படம் ரியாலிட்டிக்கான ஃபிலிமு. ஸோ அதனால் இந்த படம் ரொம்ப எமோஷ்னலாக உங்களோட பயணிக்கும் நான் நம்புகிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த ஒளிப்பதிவாளர் என்னுடைய இயக்குனருக்கும் என்னுடைய தயாரிப்பாளருக்கும், அப்புறம் இந்த படத்தை ஒழுங்காக வர்றதுக்கு என்னுடைய வேலை செஞ்ச பணி புரிஞ்ச நண்பர்கள். இந்த படத்தில் 5 குழந்தை இருக்காங்க. ஆக்சுவலாக நாங்கள் 6 பேர். ஹோல் செட்டும் மகிழ்ச்சி தான். ஏன்னா குழந்தைகள் இருந்தால் ஒரு செட்டில் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் வேலை பார்த்த படங்களே ரொம்ப அமைதியாகவும் டென்ஷன் ஆகாமல் நிறைவாகவும் வேலை பார்த்த படம். ஏன்னா எல்லா நாளும் விளையாட்டு தான், ஜாலி தான். ரொம்ப ஜாலியாக ஒரு படம் எடுத்திருக்கோம். ஆனால் படம் ரொம்ப எமோஷனலான படம். எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். நன்றி.